ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 2, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம நேற்று தான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. ஸோ பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்ந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ நான் டெய்லி ஷெடியூல்ஸ் தருவேன். அந்த ஷெடியூலில் இருக்கிற ஹோம்ஒர்க் நான் மொதல் நாளே உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க நீங்கள் இந்த டைம் நீங்கள் பிலிம்ஸ் 2021 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்காக தான் நான் இந்த எஃபோர்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து தயவு செஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஷெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் ஷெடியூல்ஸ் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு இது ரீச் ஆகணும். ஸோ நிறைய பேத்துக்கு இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆனால் எல்லாருமே சரி ரொம்ப நாள் கழித்து பார்த்தாங்கன்னா ஸோ இவ்வளோ நாள் நம்ம இதை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தோணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு 2 days டைம் தரேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது எக்கனாமியில் ஜிஎஸ் பேப்பர் 3ல் வரும். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இது எல்லாருமே கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த டேக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ 1 lakh crore மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ போன வருஷம் 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நவம்பர் மாதத்தோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1.4% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நமக்கு நல்லா தெரியும். இப்போ தான் இந்த சமயத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நவம்பர் மாதத்தில் தான் தீபாவளி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறப்ப மக்கள் மத்தியில் டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பொருட்கள் சேல்ஸ் ஆகத்தானே செய்யும். ஸோ அதனால தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சொசைட்டி பேஸ்டு. இது ஜிஎஸ் பேப்பர் 1ல் வரும். ஏன்னா டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அந்த மாதிரி கேட்கலாம். இதில் இந்த டாபிக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்னிஷியஸ் ஐடியா ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிலாங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு தப்பான ஐடியா வச்சுருக்கோம். என்ன தப்பான ஐடியா அப்படின்னா நம்ம இப்போ தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா தமிழ் தான் நம்மளோடது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஜன், நம்ம ஹிந்து இருக்கோம் அப்படின்னா ஹிந்து தான் அப்படின்னு ஒரு சிங்கிள் இதே அந்த ஐடியாவே கொஞ்ச நாளாக எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோடது எக்ஸ்க்ளூசிவாக நம்மளகிட்ட வந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு அப்படின்னா இது நிறைய பேர்த்தோட ஒரு கலவையில் கலந்து தான் இது உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்மளோடது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி லேயர்டு, நாட் அ சிங்கிள் லேயர்டு. நம்ம ஒரே ஒரு கல்ச்சர், ஒரே ஒரு ரிலீஜன், ஒரே ஒரு லாங்குவேஜ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே கலந்து தான் நம்ம ஒவ்வொன்றுக்கிட்டேருந்து ஒவ்வொன்று உருவி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து எடுத்து தான் நம்மளோட இதே உருவாச்சு. நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ஆத்தர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏதாவது காரணம் இருக்கணும்ல, இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இன்டர்செக்டிங் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட லாங்குவேஜ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அரேபிக் ஆரிஜினாக இருக்கட்டும், நிறையா ஒரு கலவையாக சேர்த்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ இது தான் பேசுகிற, நீ இது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லாங்குவேஜ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறையா மல்டிபிளாக இருக்கிறதோட கலந்து தான் நம்மளோடது எல்லாமே உருவாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரியணும். நிறையா நம்ம மானுமெண்ட்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்பேசஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாச்சு? எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இந்த ராம்லீலா மைதான் அப்படிங்கிறது, இந்த பார்லிமெண்ட்டு, இந்த முகல்ஸில் கூட இருப்பாங்க, ஹுமாயூன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோடையும் கலந்து வச்சு தான் அது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எதுவுமே எப்படி நீங்கள் ஒருத்தவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி பேசலாம்? சிங்கிளாக இருக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு மல்டிப்புளாக இருக்கக்கூடியதை தான் வந்திருக்கு.
காம்ப்ளெக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஹிந்துசமே பாருங்களேன், ஹிந்துசமோட கான்செப்ட்ஸ் எது இருக்கும், புத்தா, மகாவீரா, லைக் நம்ம காலையில் பார்த்தோம், புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் வந்து இஸ்லாமிக், அப்புறம் வந்து கிறிஸ்டியன், எல்லாத்தோடதையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வேல்யூவாக இருக்கக்கூடிய வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் தான் வந்து நமக்கு கடல் வழியில் யூரோப்பியன், அவர் வந்து போர்ச்சுகீஸ் இதை சேர்ந்தவர். ஸோ அதில் வந்து ஒரு ட்ரீட்டி இது பண்ணி நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சி அப்படி தான் நம்ம மாடர்ன் இந்தியாவில் இதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ அவர் தான் வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சி நம்ம இந்தியாவை வந்து வணிகம் பண்ணுறதுக்காக, பெப்பர் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக வந்திருப்பார் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். இனி ஃப்யூச்சரில் வந்து நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். ஸோ அப்போ வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் நம்ம நாட்டுக்கு வந்தப்போ வெஸ்டர்ன் வேல்யூஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரே இதை தான் ஃபாலோ பண்ணுறோம், ஒரே கல்ச்சர் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பிரித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தப்பு. நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து அந்த மல்டிபிள் லேயர், அந்த மல்டிபிளாக தான் இருக்கும், சிங்கிளாக நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஆத்தர் இதில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 அதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வேறு என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்னா, இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த நம்ம இப்போ இந்த இதில் ஒரு பெரிய சேலஞ்சே பார்த்திங்கன்னா வேதிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட எத்திக்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வேதிக் அந்த காலத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த காமா, அர்த்தா, அப்புறம் வந்து தர்மா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களோடது மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா? அப்போல்லாம் கிடையாது. இதில் புத்தா ஒன்று ஆட் பண்ணியிருப்பார் புதுசாக, அதுதான் வந்து மோக்ஷா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ புத்தாவோட ஆட் பண்ணது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆரிய சமாஜில் இருப்பாங்க, நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இந்த சோஷியல் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் நடத்துவேன். அப்போ இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது, உருவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த கான்செப்ட் வேற எங்கேயும் நம்ம கேட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாமிக் முஸ்லீம்ஸும் அப்படி தான், அவங்க என்ன பண்ணுவாங்க, உருவ வழிபாடு கிடையாது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. எதுவுமே வந்து தனியாக ஒரு விஷயமே கிடையாது, யாருமே சிங்கிளாக அவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னொருத்தவங்களோடது இருக்குது, அதோடு தான் இவங்களோடது இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அப்போ மல்டிபிள் மாரல் சோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எ லாஸ்ட் ஸ்ட்ரா இஸ் பீயிங் ஃபர்தர் டிசபிள்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கதை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன கதை அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ் பேப்பர் 2, அதுக்கப்புறம் நம்ம பாலிசி ரிஃபார்ம், அது ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து இருக்கும், கவர்னன்ஸில் அதுலேயும் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாதர் சுவாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 83 வயசு உள்ளவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு டிசீஸ் இருக்குது, பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட டிசீஸ். இது நர்வஸ், அது லைக் பார்த்திங்கன்னா அவருக்கு நரம்பு லைக் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அடிக்கடி நடுக்கம் ஏற்படும், நரம்பு தளர்ச்சி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் அவருக்கு இருக்குது. அவர் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து 2018 வந்து பீமா கொரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வயலன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் இவர் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967க்கு கீழே நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருப்பார். ஸோ அவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து டம்ளர்லாம் வந்து பிடிச்சி குடிக்க முடியாதுல்ல, இப்போ நர்வஸ் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கனால வந்து டம்ளர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராஸ், அப்புறம் வந்து ஸ்விப்பர், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், அப்படி தானே. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அவங்க லைக் சிப்பிப்பர் அப்படின்னா உறிஞ்சி குடிக்கிற அந்த டம்ளர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி குடிக்க முடியும். ஸோ அதை அவங்க கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்காக வந்து கோர்ட்டு வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரான் சிப்பர் கிடைக்கிறதுக்காக கோர்ட்டு வரைக்கும் போய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நார்மலாக வந்து ஒரு டிசபிள்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ், ஈவன் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாகவே வந்து நமக்கு நல்லாவே தெரியும், இந்த நம்ம ப்ரிசன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரிசனில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும். பட் எப்பவுமே நம்ம நாட்டில் வந்து எதுவுமே கரெக்டாக இருக்கிறது இல்லை. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப டிசபிள் பர்சனுக்கு நார்மல் பர்சனே அங்கே இருக்க முடியாது. அப்போ டிசபிள் பர்சன் அப்படிங்கிறவங்கனால எப்படி அங்கே இருக்க முடியும்? அது ஒரு கொஷின் மார்க்காக தானே இங்கே இருக்குது. அதையும் வந்து நம்ம இங்கே நினைக்கணும். ஸோ இவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் டிசபிள்டு பர்சன் ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்கன்னா, இந்த ஆக்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் மெயின்ஸில் எழுதுனீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து ரொம்ப வேல்யூ அடிஷனாக இருக்கும்.
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசபிள் பர்சன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது எல்லா பர்சனுக்குமே, ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிலே இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இது செல்லுபடி ஆகும். அவங்க டிசபிள் பர்சனாக இருந்தாங்கன்னா அது செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் இந்தியா சைன் பண்ணியிருக்குல்ல, அப்போ இந்தியா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு தானே ஆகணும், ஏன் செய்யாமல் விட்டுச்சு, இதை கண்டிப்பாக அவங்க வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க இந்த ஆத்தர். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கன்வென்ட் ஆன சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து இவங்களோடது இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏன் இத்தனை ரைட்ஸில் இருக்கும் போது ஏன் இதில் ஏதாவது ஒன்றில் கூட அவங்க செஞ்சுருக்கலாமே, அதுதான் இங்கே கேள்வி. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது யார் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி தான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. 2015 தான் இது இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் மினிமம் ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சில ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரிசனர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டிசீஸை. ஸோ அப்படிங்கிறப்ப இவருக்கு நீங்கள் தாராளமாக தந்திருக்கணும், ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ண விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நார்மல் பர்சனுக்கும் டிசபிள் பர்சனுக்கும் ரொம்ப கஷ்டம் அவங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஆர்டிகல் 1421 படியும் டிசபிள் பர்சனுக்கு நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம யுனைடெட் நேஷனில் வந்து இது பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியா இதெல்லாம் சைன் பண்ணிருச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதை கொண்டு வந்திருக்கணும். அப்போ கொண்டு வந்திருக்கோம், நம்ம எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிள்ட் ஆக்ட் 2016ங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த ஆக்ட்டுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம நடைமுறையில் டிசபிள் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காகவே அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ பார்த்திங்கன்னா பேருந்தில் கூட அவங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்குது, அவங்களுக்குன்னு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கேயாவது வந்து ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காது கேட்காதவங்களுக்குலாம் இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு சைக்கிளில் காமிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அவங்களுக்கு பண்ண முடியுமோ, இப்போ ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஹியரிங்காக வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்ட் மூலிமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இவங்களுக்காகவே, இந்த டிசபிள்டு பர்சன்ஸ்க்காகவே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆக்ட்ஸில் ஏதாவது ஒன்று கூடயா அவர்னால வந்து முடியாமல் அவர் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போய் நிலைமை வரும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து இந்த ஆத்தர் வந்து பேசுகிற வர விஷயமே அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் டிசபிள்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ப்ரியாரிட்டிஸ். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆக்சுவலாக வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து ஆக்சுவலாக 2017 ஜாயின் பண்ணிச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, அதோட இதில் வந்து தலைமையில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த மீட்டிங் நடந்திருக்கும். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து போயிருக்க மாட்டார், வைஸ் பிரசிடெண்ட்டு தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இம்ரான் கானும் இதை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க 2021, 22 அந்த இதில் பேசியிருக்க விஷயம் என்னென்னா சோசியோ எக்கனாமிக் பற்றின விஷயங்கள், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் ஃபுட் கன்சிக்வன்சஸ் ஆஃப் COVID-19க்காக பிரச்சனைகள், ஏன்னா நம்ம இந்த COVID-19 பெரிய லெவலில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் வந்து இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் பற்றியும் பேசியிருப்பார். இவர் வந்து டைரெக்டாக சொல்லாமல் பாகிஸ்தானை வந்து இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சாங்காய் கோஆப்ரேஷன் அந்த குரூப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் நேட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவர் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ரீஜனல் RCEPயில் கூட நம்ம இல்லை, சார்க்கில் கூட அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் அதில் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் இல்லை, எல்லாமே டிக்ளைன் ஆயிடுச்சு. பட் இந்த சாங்காய் கோஆப்ரேஷனுக்கு நம்ம ரொம்பவே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் சைனாவும் இருக்குது, தென் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க 2 பேருமே இப்போ இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் கண்டிப்பாக எல்லாருமே மீட்டிங் வச்சா கண்டிப்பாக பார்க்கணும், பேசணும், இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்படும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து
இது ஒரு நல்ல வந்து ஒரு பாண்டிங் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைனா கூட என்ன இருக்குன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தான் கூட லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு மீட்டிங் மேபி வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். இது மூலிமா வந்து நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்ஸும் நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்ன தெரியணும்ல. ஸோ அதுக்காக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்ட் இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அர்த்தம். இது ஆக்சுவலாக வந்து ஷாங்காய் மெக்கானிசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்துச்சு. இதில் வந்து அஃபிஷியலாக என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னா ரஷ்யன் அண்ட் சைனீஸ். ஏன்னா ஷாங்காய் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கிற இடம் தானே. ஸோ அதனால தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற சமயத்தில் வந்து கஜகிஸ்தான், அப்புறம் சைனா, அப்புறம் வந்து கிர்கிஸ்தான், அப்புறம் வந்து ரஷ்யன், இவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தஜிகிஸ்தான், அப்புறம் வந்து உஜ்பெகிஸ்தான் வந்தாங்க. அப்புறம் 2017 தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கமே வந்து இந்த பக்கத்தில் இருக்க நெய்பரிங் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் உருவாக்கணும், அப்புறம் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டி வந்து அந்த ரீஜனில் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமே. அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக், ஃபேர் அண்ட் ரேஷ்னலாக இருக்கணும், நியூ இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் ரிசர்ச், ட்ரேட், டெக்னாலஜி, எக்கனாமி, கல்ச்சர் எல்லாத்துலேயுமே ரொம்ப எஃபெக்டிவான கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதை தான் வந்து இது ஆக்சுவலாக வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த யாரெல்லாம் வந்து என்னவா மெம்பர் அப்சர்வராக இருக்காங்க, என்னென்ன மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, டயலாக் பார்ட்னர்ஸ் யார், ஜஸ்ட் அதை வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன கோல்ஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மெம்பர் கண்ட்ரிஸும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெனி வயலேஷன் ஏன்னா சார்தம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்தம் அப்படிங்கிறது 4, 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் சார் அப்படிங்கிறது வந்து 4. அப்போ இந்த 4 டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரோடு அதை தான் வந்து பண்ணுறாங்க. கனெக்டிங் வந்து ஒரு 4 இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இது. இதில் வந்து நிறைய வயலேஷன் இருக்குது, என்விரான்மெண்டெல்லாம் வந்து நிறைய வயலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் அப்படிங்கிறப்பவே வந்து ஒரு மலை சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான். அப்போ இந்த மாதிரி ரோடு வந்து விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதனால் என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. இது 825 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இந்த பில்கிரிமேஜ் ஸ்பாட்ஸ் வந்து உத்தரகாண்டில் வந்து கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ அது என்னென்ன ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். யமுனோதரி, கங்கோதரி, பத்ரிநாத், கேதார்நாத் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ நார்த் டு சவுத்து பார்த்திங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு இருக்கா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கங்கோதரி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து யமுனோதரி, அடுத்து வந்து பத்ரிநாத், அப்புறம் கேதார்நாத் அப்படிங்கிற மாதிரி ஆர்டராக வந்து நாம் வச்சுக்கோங்க. நார்த் டு சவுத்து, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு பெஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் மாதிரி கொடுத்து ஆர்டராக போடுங்க. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி மேட்ச் மாதிரி கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சார்தம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நான் சொன்னேன். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோதரி, யமுனோதரி வந்து ஜாயின் பண்ணுறது தான். இதோட ஹைவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார்தம் மகாமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து சார்தம் ஹைவே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா சார்தம் மகாமார்க் விகாஸ் பரியோஜனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா சார்தம் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்த வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னா இங்கே ஒரு இடம், இங்கே ஒரே இடத்துல வந்து இப்படியே போய் எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகிறது. ரோடு வந்து முக்கியமான பில்கிரிமேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து புனித ஸ்தலம், இது ஹிந்துஸோட புனித ஸ்தலம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேட்கலாம். ஏன்னா இது வந்து புனித ஸ்தலம்ல, ஸோ அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பாலிசி கொண்டு வந்திருக்கனால இது அப்படி கேட்கலாம். இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்டல் பிரச்சனை வருது, அதனால் என்விரான்மெண்டலாகவும் கேட்கலாம். ஸோ அதனால் இது 3 ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்.
அடுத்தது வந்து PAM ஷோஸ் மேனுஃபேக்சரிங் லூசிங் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. PAM அப்படிங்கிறது வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பொருட்கள் விற்றுருக்கு, டிமாண்ட் எல்லாம் நல்லா இருக்கா, எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து லூசனிங் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் இந்த COVID-19 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக லூசனிங் ஸ்ட்ரீம்ஸாக இருக்குது. பட் இந்த நவம்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ டச் ஆக போகுது அப்படின்னா 56.3% வந்து டச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் சில பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த லாக்டவுன் சமயத்தில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செப்டம்பரில் 49.8 இருந்துச்சு. அப்புறம் ஆகஸ்ட் சமயத்தில் கொஞ்சம் 41 இப்போ பரவாயில்ல. அப்புறம் ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்போ சமயம் பார்க்கும்போது பிலோ 50 தான் இருந்துச்சு. இப்போ 56.3 டச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் போடுவாங்க அப்படின்னா 0 to 100 அப்படிங்கிறது இருக்கா. இது வந்து 50க்கு மேலே போச்சுன்னா ஓகே நம்மளோட எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 50க்கு கீழே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் வந்து கோவிட் சமயத்தினால ரொம்பவே வந்து லாக்டவுனில் இருந்துச்சு. அப்போ கான்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. இதே 50லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எந்த சேஞ்சஸும் இல்லை அர்த்தம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் இருக்கிற மாதத்தோட இந்த மாதத்தோட சர்வே வச்சு அவங்க டிமாண்டு என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டரில் தான் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ போன தடவை 100 பொருள் விற்றுருக்குன்னா 100 பொருள் அது போன தடவை இருக்குது, அப்போ டிமாண்ட் இப்படி இருக்குது, அடுத்த தடவை இதை வச்சு தான் பேஸ் பண்ணி பொருள் வந்து தயாரிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி தயாரிக்கணும்ல, அந்த ரீசனுக்காக தான் இதை வச்சு பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நியூஸ் அனாலிசிஸ். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் நீங்களாக படிங்க. படித்ததுக்கப்புறம் சாயந்தரம் நான் நியூஸ் போடும் போது ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் பார்க்காம இருக்கக்கூடாது. இதை பார்த்துட்டு அப்படியே நியூஸ் பார்க்காம விட்டுறக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் நியூஸ் பேப்பர் காலையிலேயே படிங்க. உங்களால் எந்த அளவுக்கு வந்து புரிகிற வரைக்கும் படிங்க. பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி படிங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளில் வந்து படிக்க வந்துடும். ஸோ இப்போ இருந்தே வந்து நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு இதை போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உண்மையாக படிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு படிங்க. ஸோ அந்த தடவை நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ஒரு மனசில் கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு படிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.